ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. ஓம் சாய்ராம் துணை. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இப்போ பார்த்திங்கன்னா, மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம், அதாவது மாந்தியை பற்றிய விஷயங்கள் நம்முடைய பாரம்பரிய ஜோதிட நூல்களில் சில நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த மாந்தியை பற்றிய விஷயங்களை அதிகமாக ஜாதக பலன் பார்க்கும் பொழுது கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மாந்தி என்ற கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ, அந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, அந்த நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயங்களைத்தான் ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இப்போ பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் மாந்தி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் மாந்தி பகவான் நிச்சயமாக இருப்பார். அப்போ இந்த மாந்தி பகவான் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாருங்கள். இப்போ மாந்தி பகவான் எங்கே இருக்காரோ, அந்த இருக்கிற இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாந்தியினுடைய பாதிப்பை அந்த ஜாதகர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகத்தில் மாந்தி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோங்க. இப்போ உதாரணமாக மாந்தி பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, இப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் வேறு ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருந்தால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. இப்போது இந்த லக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் செவ்வாய்ங்க. அப்போ இந்த செவ்வாய் பாருங்கள் எப்படி இருக்கார் அப்படின்னா உத்திரத்தில் இருக்கார். அப்போது மாந்தியும் உத்திரத்தில் இருந்து செவ்வாய் பகவானும் உத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் மாந்தி சம்பந்தமான பாதிப்புகளை நிச்சயமாக அடைந்திருக்கிறார் என்பது உண்மை. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், 5ஆம் வீடு என்பது உங்களுடைய தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பா. 9ஆம் இடம் என்பது அப்பா. 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்பது 5ஆம் இடம். அப்போ உங்களுடைய தாத்தா, அப்பாவுடைய அப்பா இறப்பு என்பது ஒரு பலவீனமான முறையில் ஏதேனும் ஒரு துர்மரணமாக இருந்திருக்கலாம். அப்படி இருக்கலாங்க. அல்லது அந்த தாத்தாவோடு பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஏதாவது துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பதும் செவ்வாயுடைய வீடு தான். இப்போ 12ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம். அப்போது உங்களுடைய அம்மாவுடைய அப்பா. அதே போல் 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம். அப்பொழுது அந்த ஜாதகருடைய அப்பாவுடைய அம்மா. இது போன்ற நபர்கள் ஏதேனும் ஒரு வகையில் துர்மரணம் என்றால் ஏதேனும் ஒரு தற்கொலை செய்திருக்கலாம், அல்லது விபத்தில் இறந்திருக்கலாம், அல்லது விஷம் தீண்டி இறந்திருக்கலாம், அல்லது யாரும் கவனிப்பாரிட்டு இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் இறக்கின்ற பொழுது கூட உடனே யாரும் இல்லாமல் ஒரு வருத்தத்தோடு அவர்கள் இறந்திருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு விஷயங்கள் மூலமாக துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கும். இதனால் என்ன நடக்கும் என்றால், இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்றால், 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், 5ஆம் இடம் என்பது ஜாதகருடைய எண்ணங்கள், திட்டங்கள், இது போன்ற விஷயங்களில் ஜாதகருக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்காமல் போகலாம். குழந்தை பாக்கியத்தில் குழந்தை பாக்கிய தோஷம் ஏற்படலாம், அல்லது குழந்தைகளுடைய அந்த நிலை என்பது சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஜாதகர் எடுக்கின்ற இந்த எண்ணங்கள், திட்டங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் நடைபெறாமலும் போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாந்தி பகவானால் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதிரியான அமைப்பு இருப்பவர்கள் இதற்கு ஏற்ற கோவிலுக்கு சென்று வர வேண்டும். உதாரணமாக 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தஞ்சாவூரில் இருக்கின்ற வடபத்திரகாளி அம்மனுக்கு சென்று வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் மாந்தி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்கின்ற பொழுது அதற்கென்று தனியான கோவில்களும் இருக்கிறது. இதற்கான வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்கிறது. ஆக இந்த மாந்தி பகவான் எங்கே இருக்கின்றார் என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் கவனியுங்கள். மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்பதையும் கவனியுங்கள். மாந்தி நின்ற நட்சத்திரத்திலேயே வேறொரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாந்தி பாதிப்பு, அதாவது பிரேத சாபம் என்று சொல்வோம், பிரேதத்தால் வரக்கூடிய பாதிப்பை நிச்சயமாக நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அதன் பலனை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஆக மாந்தி இருக்கின்ற அந்த இடத்தை வைத்து நீங்கள் பாதிப்பை அடைந்திருக்கின்றீர்களா இல்லையா என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு கோவில்களுக்கு சென்று உங்களுடைய மாந்தி பாதிப்பை குறைத்து கொள்ளுங்கள்.
அடுத்தபடியாக இந்த மாந்தி நின்ற நட்சத்திரமானது உங்களுடைய வாழ்க்கை பாதையை சொல்கின்றது என்று பார்த்தோமானால் அது ஒரு வியப்பான விஷயம்தான். ஒரு ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிறது என்பதை தமிழகத்தில் முதல் முறையாக அனைவருக்கும் கொடுத்த ஒரு பெருமை நம்மையே சேரும். ஏனென்றால் மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வைத்து பலவிதமான ஜாதகங்களை ஆய்வு செய்து இந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி தான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சுமந்து செல்கிறார் என்பதை ஒரு உண்மையான விஷயமாக நாங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உதாரணமாக இந்த செவ்வாய் பகவான் என்று நாம் பார்த்தோம். நன்றாக பாருங்கள், மாந்தி நின்ற நட்சத்திரம் உத்திரம், செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரமும் உத்திரம்தான். அது தோஷம் சார்ந்த விஷயங்களில் நாம் பார்க்க வேண்டியது. ஆனால் இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அப்பொழுது மாந்தி நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் தான் இவருடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்படி பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள், உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்த அதிபதி தான் சூரியன். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை பாதை எப்படி சென்று கொண்டிருக்கும் என்றால், 9ஆம் இடம் என்பது டீச்சிங். அவர் ஏதேனும் ஒரு துறையில் ஒருவருக்கு டீச்சிங் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கலாம், அல்லது 9ஆம் இடம் சார்ந்த கோவில் சார்ந்த வேலைகளில் அவர் இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இடத்தில் வேலை பார்த்தாலும் அனைவருக்கும் ஒரு அட்வைசராக, அனைவருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய நபராக இருக்கலாம். இது போன்ற நிலைகளில் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை பாதையானது இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கும். அப்பொழுது தந்தை சம்பந்தமான, தந்தை பார்த்த தொழிலை அவர் பார்க்கலாம், தந்தை பார்த்த வேலையை அவர் பார்க்கலாம், அல்லது தந்தை பார்த்த வேலை ஏதேனும் ஒரு காரகத்துவத்தோடு ஒன்றிணைந்திருக்கும். அது போன்ற வேலைகளையும் அந்த ஜாதகர் பார்க்கலாம். இது 100% உண்மையாக இருக்கும். ஆக இந்த ஜாதகர் இந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி சூரியனுடைய அந்த வழியில்தான் அவர் இருப்பார். ஒரு சில நேரங்களில் அரசியலில் இருக்கலாம், அரசு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கலாம், அதே போல் மருந்து சார்ந்த விஷயங்களில் பணியாற்றலாம். இது போன்ற சூழ்நிலைகளும் வரும். கிரகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் அவர் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அல்லது 9ஆம் இடம் சார்ந்த டீச்சிங் தொழில், அல்லது எந்த இடத்தில் வேலை பார்த்தாலும் ஆலோசகராக இருப்பது, அனைவருக்கும் ஒரு அட்வைஸ் வழங்குவது போன்ற வேலைகளிலும் அந்த ஜாதகர் நிச்சயமாக இருப்பார். அல்லது தந்தை சம்பந்தமான வேலையில் இருப்பார், தந்தை சம்பந்தமான தொழிலை பார்ப்பார். இது போன்ற நிலைகள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி யார் என்பதை கவனியுங்கள். அந்த வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை சென்று கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிவீர்கள். ஆக ஒரு தனி மனித வாழ்க்கையில் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் என்பதை 100% உறுதியாக சொல்ல முடியும். அத்துணை ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது இதுவரை 8th பேட்ச், அதாவது 8 பேட்சுகளை நாம் முடித்திருக்கின்றோம். 9வது பேட்ச் வகுப்பானது வருகின்ற 28/3/2026 அன்று மார்ச் மாதம் தொடங்க இருக்கின்றது. இந்த வகுப்பிலே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகின்றோம். அதிலே ஒன்றுதான் இந்த மாந்தி சம்பந்தமான விஷயங்கள், மாந்திக்கான கோவில்கள், மாந்தி தோஷம் என்ன செய்யும், மாந்தி நின்ற நட்சத்திரம் எப்படி உங்களுடைய வாழ்க்கை பாதையை எடுத்து செல்கின்றது என்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே நாங்கள் கொடுக்கிறோம். மேலும் இந்த வகுப்பானது 50 தலைப்புகளில் வகுப்பு பாடம் எடுக்கப்படுகிறது. 50 தலைப்புகளும் மிக மிக சிறப்பான முறையில் மிக தெளிவான விளக்கங்களுடன் வகுப்பானது நடைபெறும். 8th பேட்ச் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு நிறைய நபர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். அந்த 8th பேட்ச் மாணவருடைய ஃபீட்பேக்கும் நம்முடைய வீடியோவில் காட்டப்படும். அவர்கள் கொடுத்த யதார்த்தமான ஃபீட்பேக் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய இந்த பாரம்பரிய ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரகா, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஆனால் ஒரு நல்ல குருவை தேடிக்கிட்டே இருந்தேன். படிக்கிறோம், ஒரு நம்மளுக்கு நல்ல குருவாக அமையணுமே கடவுளை வேண்டிட்டு யூடியூப் பார்க்கும்போது சதயம் ஸ்டார்னு ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக. அப்போது எனக்கு தோணுது, நம்ம தேடின குரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு. ஏன்னா சதயம் வந்து என்னோட 8th ஸ்டார். சாரோட யூடியூப் சேனல்லே சொன்னார் 8th ஸ்டார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க,
அப்படின்னு. அதனால அந்த ஒரு காரணத்துக்காக சாரை செலக்ட் பண்ணி சேர்ந்தேன். ஆனால் நிறைய சொல்லி கொடுத்தாங்க சார். ரொம்ப எளிமையான முறையில், டைம் கான்செப்டே இல்லாமல் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப புரியும், நல்லா ஈஸியாக புரியும். எல்லாருமே படிக்கலாம் சார்கிட்ட. சும்மா தெரிஞ்சுக்கலாம், நம்ம லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது ஜோதிடம் படிக்கலாம். நம்ம குருவாகிறோம், நம்ம ஜோதிடர் ஆகிறோம், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்மளோட வாழ்க்கையில் என்ன மூமெண்ட் ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சார்கிட்ட கண்டிப்பாக படிக்கணும் எல்லாருமே. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சார் விதிகிரகம்னு ஒன்று எடுத்தாங்க, அதெல்லாம் சூப்பர் கான்செப்ட், யாராலையுமே சொல்லித்தர முடியாது. சாரை நம்ம பிரபஞ்சமே செலக்ட் பண்ணி நம்மளை எல்லாரையும், நம்ம ஏதோ ஒரு புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதன் விளைவாக சாரோட கனெக்ஷன் ஆகி நம்ம படிக்க வச்சுட்டாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியல, உணர்ச்சி வசப்படுறதுனால பேச முடியல. நிறைய சொல்லணும் சாரை பற்றி. ஈஸ்வரமூர்த்தி சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட துணையும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. அப்புறம் சார் செந்தில்குமார் சார், அந்த ரெட்ரோகிரேடு சொன்னீங்கல்ல, அது பஞ்சு சார். நீங்கள் அது ஒரு ஸ்டெப்பு எங்களை ஹைப் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி போகிறது, சார்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு. அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. சரவணன் பாலன் சார் எனக்கு ரொம்ப டவுட்டில், நான் அவர்கிட்ட தான் கால் பண்ணுவேன், எனக்கு யாரையும் தெரியாது. அவரை கால் பண்ணதும் அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லோரும் நல்லா ஹெல்ப் பண்ணிங்க. எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த குரூப்பில் நல்லா இருந்ததுக்கு நன்றிங்க சார். எல்லோரும் நல்லா வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சார் அதற்கு மேலே கோடான கோடி வருஷம் நல்லா இருக்கணும், நிறைய பேரை உருவாக்கணும். குருனா எல்லாம் சிஷ்யங்களை தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம குரு மட்டும்தான் எல்லாரையுமே குருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு நன்றிங்க சார்.